தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கவில்லை என கூறி ஆவேசமாக பேசிய விவசாயி குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது திடீரென மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜன் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ராஜன், அந்த விவசாயி ஏன் மயங்கி விழுந்தார்? முழுமையான விவரங்கள் என்ன? அதாவது கிருஷ்ணவேணி, மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கவில்லை என கூறி ஆவேசமாக பேசிய விவசாயி குறைதீர்ப்பு கூட்டத்தின் போது திடீரென மயங்கி விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதாவது தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைய தினம் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டமானது மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று தங்களது குறைகளை தெரிவித்த நிலையில் சங்கரன்கோயில் அருகே உள்ள கரிசல்குளம் பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்ற விவசாயி ஒருவர் இழந்து தனது விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த விவசாய பயிர்கள் மழையால் சேதமடைந்த நிலையில் இது தொடர்பாக காப்பீடு தொகைக்கு விண்ணப்பம் செய்து பல ஆண்டுகளாக காத்திருக்கும் நிலையில் இதுவரை எந்த விதமான காப்பீடு தொகையும் தனக்கு கிடைக்கவில்லை எனவும் இது தொடர்பாக பலமுறை புகார் கொடுத்து அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் தனக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்டீடு ஏற்பட்டுள்ளதாகவும் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் அந்த விவசாயி ஆவேசமாக கூறி பேசிக் கொண்டிருந்தார். திடீரென நெஞ்சை பிடித்தபடி மயங்கி கீழே விழுந்தார். இதை பார்த்த சக விவசாயிகள் மற்றும் அதிகாரிகள் அவரை அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அந்த விவசாயி அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார். இதே போலதான் மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்கிழக்கு பருவமழை காலங்களில் அதிகப்படியான ஒரு சில பகுதிகள் விவசாயிகள் பயிரிடப்பட்ட விளை நிலங்கள் முழுமையாக சேதமடைந்து அவர்கள் காப்பீடு தொகையை இன்சூரன்ஸுக்கு விண்ணப்பித்தும் அவர்களுக்கு சரியான முறையில் இன்னும் அவர்கள் தொகையை வழங்கவில்லை என்பதால் மாதந்தோறும் இந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர். ஆனால் இது இந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்த அரசு அதிகாரிகள் சரியான முறையில் அவர்களுக்கு அந்த தொகையை வழங்காததால் இதன் மாதிரியான ஒரு சூழலில் விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இன்று அந்த ஆதங்கத்துடன் அந்த வருவாய் அலுவலரிடம் அவர் அவசரமாக பேசும்போது எதிர்பாராத விதமாக அவர் மயக்கம் அடைந்து தற்போது மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது விரைவாக வழங்க வேண்டும் என்று காப்பீடு தொகையை விரைவாக சேதமான பயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இங்குள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.